எங்கள் மாவட்டத்தில் பார்க்குமிடமெல்லாம் சுண்ணாம்பு வளங்கள். தமிழகத்தின் வளமிகுந்த பூமியாக இருக்கிறது எங்கள் ஊர். ஆனால் இதுவே எங்களுக்கு மிகப்பெரிய சாபமாக அமைந்துவிட்டது என்கிறார்கள் அரியலூரைச் சேர்ந்த மக்கள். வளர்ச்சி என்ற பெயரில் கிராமங்கள் அழிக்கப்படுகிறதா? இதற்கான விடையை நாம் தெரிந்து கொள்வது மிகவும் அவசியம். தமிழகத்தில் மிகச்சிறிய மாவட்டங்களில் ஒன்றாக அரியலூர் மாவட்டம் இருக்கிறது. சிறிய மாவட்டம் என்றாலே அதை கவனித்துக் கொள்வதும் நிர்வகிப்பதும் சுலபமாக இருக்கும். ஆனால் 2 சட்டமன்ற தொகுதிகளே உள்ள இந்த மாவட்டம் தமிழகத்திலேயே பின்தங்கிய மாவட்டங்களில் ஒன்றாக இருக்கிறது. வளங்கள் நிறைந்த பூமி என்று ஒரு பக்கம் பெருமைப்படும் மக்கள் ஏன் அந்த பூமியையே சாபமாக பார்க்கின்றனர். காவிரி டெல்டா பகுதியை ஒட்டிய பகுதியான இந்த மாவட்டத்தில் ஒருபுறம் பயிர், சிறுதானியம் என செழுமையான விவசாயத்தை காண முடிகிறது. மறுபக்கத்தில் தொழிற்சாலைகளையும் அதிகமாக காண முடிகிறது. வெல்கம் டு இன்ஃபோவேல்ட். ஊரைச் சுற்றிலும் பல சிமெண்ட் ஆலைகள். அதற்கு முக்கிய காரணம் அங்குள்ள மண்ணில் புதைந்துள்ள சுண்ணாம்பு கற்கள். இந்த சுண்ணாம்பு வளத்தை நம்பியே இங்கு 6 அரசு மற்றும் தனியார் சிமெண்ட் நிறுவனங்கள் இயங்கி வருகின்றன. புதுப்பாளையம் என்ற கிராமத்திற்கு சென்று அங்குள்ள மக்களை சந்தித்தால் இந்த பகுதியில் மட்டும் 2 சிமெண்ட் ஆலைகள் செயல்படுகின்றன. அதிகாரத்தில் இருந்த நாங்கள் இன்று அடிமைகளாக வாழ்கிறோம் என்று பேச ஆரம்பிக்கிறார்கள் விவசாயிகள். தொடர்ந்து பல விஷயங்களையும் ரகசியங்களையும் பகிர்ந்து கொள்கிறார்கள். 30 ஆண்டுகளுக்கு மேலாக அங்கு வசிக்கும் மக்கள் அங்கு என்ன பிரச்சனை இருக்கிறது என்பதை பகிர்ந்து கொள்கிறார்கள் நம்மிடம். ஒரு காலத்தில் நெல் உள்பட அனைத்து விதமான பயிர்களும் விளையக்கூடிய அற்புதமான பூமியாக எங்கள் மண் இருந்தது. அப்படிப்பட்ட எங்கள் மண்ணில் தொழிற்சாலைகள் நிறுவப்பட்ட பிறகு அந்த நிலை தலைகீழாக மாறியது. இதோ எனது நிலத்தை சுற்றி சுரங்கம் தோண்டி இருக்கிறார்கள். பயிரெல்லாம் இறந்து போகிறது. விதிமுறைகளின்படி விவசாய நிலத்திற்கும் சுரங்கம் தோண்டும் இடத்திற்கும் குறிப்பிட்ட மீட்டர் இடைவெளி விட வேண்டும். ஆனால் இங்கு அப்படி இல்லை. எங்களால் இந்த நிலத்தை விட்டு வெளியே செல்ல முடியாது. தலைமுறையாக இந்த நிலத்தையும் விவசாயத்தையும் நம்பிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தமிழக அரசு சில பகுதிகளை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தது. அதை போன்று அரியலூர் மாவட்டத்தையும் அறிவித்தால்தான் விவசாயிகளால் வாழ முடியும் என்று அரசிடம் கோரிக்கை வைக்கிறார்கள் அரியலூர் மக்கள். அரியலூர் மாவட்டத்தில் விவசாயம் முழுவதுமாக அழிந்துவிடவில்லை. ஆனால் இருப்பதை பாதுகாக்கவில்லை என்றால் இந்த பகுதியில் விவசாயமும் அழிந்து விவசாயிகள் காணாமல் போய்விடுவோம் என வேதனை மல்க அங்கிருந்த விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இங்கே ஒவ்வொரு சுரங்கத்திலிருந்து கனிமங்கள் வெளியே எடுத்துச் செல்கின்றனரே தவிர அந்த சுரங்கத்தை மீண்டும் மூடி சமப்படுத்தாமல் இருக்கின்றனர். இங்கே அவர்கள் சட்ட விதிமுறைகளை பின்பற்றுவதாக கூறுகின்றனர். ஆனால் அரசு அதிகாரிகளிடம் ஒரு சில பகுதியில் மட்டும் அவர்கள் பின்பற்றும் விதிமுறைகளை மொத்த சுரங்கத்திற்கும் பின்பற்றுவது போல காட்டி கண்துடைப்பு செய்கின்றனர் என திருவேங்கடம் என்ற விவசாயி தெரிவிக்கிறார். இதனைத் தொடர்ந்து புதுப்பாளையம் கிராமத்திற்குள் சென்றபோது கிராம மக்கள் பிரச்சனைகளுக்கு தொடர்ந்து குரல் கொடுத்து வரும் மின் பொறியாளரும் சமூக செயல்பாட்டாளருமான அருள்மொழிவர்மன் என்பவரை சந்திக்க நேர்ந்தது. முதலில் சுரங்கம் வருவதற்கு முன்பு அந்த பகுதியை சுற்றியுள்ள மக்களுக்கு வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுப்பதாகவும் சுத்தமான குடிநீர், மருத்துவ வசதி, பள்ளி மற்றும் கல்லூரி படிப்புகளுக்கு ஏற்பாடு செய்து கொடுக்கிறோம் என பொய்யான வாக்குறுதிகளை சிமெண்ட் நிறுவனங்கள் கொடுத்தன. அதை அப்போதிருந்த படிப்பறிவில்லாத பாமர மக்கள் ஆசை வார்த்தைகளை கேட்டு அவர்களது நிலங்களை மிக குறைந்த விலைக்கு விற்றனர். சொந்தமாக நிலங்களை வைத்து விவசாயம் செய்து வந்த முதலாளிகள் அந்த நிலங்களை விற்று தற்போது வயிற்று பிழைப்பிற்காக வாழ வேறு வழியின்றி இந்த சிமெண்ட் தொழிற்சாலைகளில் கிடைக்கும் வேலைகளுக்கு சென்று வருகின்றனர். இதில் வேலை செய்யும் அனைவருமே வாழ்வாதாரத்திற்காக இந்த வேலைகளை செய்தாக வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர். இதில் சில மக்கள் இந்த ஊரே வேண்டாம் என்று கூறி வெளி மாவட்டம் மற்றும் வெளி மாநிலங்களுக்கு புலம்பெயர்ந்து சென்று விட்டனர் என்று கூறுகிறார் அவர். தொழிற்சாலைகளில் இருந்து வெளிவரும் நச்சு கலந்த புகையானது விவசாய நிலத்தில் படுகிறது. அதைத்தான் நாங்களும் சுவாசிக்கிறோம். இதனால் இங்கே பலருக்கு நுரையீரல் தொற்று, மூச்சு கோளாறு உள்ளிட்ட பாதிப்புகளுக்கு ஆளாகின்றனர். குறிப்பாக கடந்த 1 மாதத்தில் தங்கள் கிராமம் மற்றும் அருகிலுள்ள கிராமம் உள்பட 5 பேர் நுரையீரல், சிறுநீரக தொற்று காரணமாக உயிரிழந்துள்ளதாக கூறுகிறார் அருள்மொழிவர்மன். வெட்டிய சுரங்கத்தை மூட வேண்டும் என்பது விதிமுறை. சுரங்கத்திற்கான கால அவகாசம் முடிந்த பிறகு அதை முழுவதுமாக மூடிய பிறகு அதில் மரங்கள் நட்டு பசுமை பகுதியாக
பகுதியாக மாற்றி அங்கு காப்பு காடுகள் போல உருவாக்க வேண்டும். ஆனால் அதை மூடாமல் இருக்கின்றனர் சிமெண்ட் தொழிற்சாலை நிறுவனத்தினர். மேலும் உபயோகமற்ற சீமை கருவேல மரங்களைத்தான் அங்கு வளர்த்து வருகின்றனர். இதுபோன்று எங்கள் நிலங்களை சிறிது சிறிதாக அழிப்பதற்கு பதிலாக எங்களை மொத்தமாக காலி செய்துவிட்டு கொன்றழித்துவிட்டு இந்த மாவட்டத்தை சிமெண்ட் உற்பத்தி செய்ய மட்டுமே பயன்படுத்தி இருக்கலாம். இந்த அரியலூர் மனிதர்கள் வாழ தகுதியற்ற மாவட்டம் என அரசாங்கம் அறிவித்து விடலாம் என்று அருள்மொழிவர்மன் வேதனையுடன் தெரிவிக்கிறார். அரியலூர் மாவட்டம் வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக கூறினாலும் உயிர் வாழ்வதற்கே வழியில்லாத இந்த இடத்தில் அரசு எவ்வளவு நலத்திட்டங்கள் கொடுத்தாலும் எந்த பயனும் இருக்காது என்கிறார் அரியலூரைச் சேர்ந்த கார்த்திக் குமார். இந்த சிமெண்ட் தொழிற்சாலைகளின் சட்ட மீறல்கள் அதிக அளவில் இருக்கின்றன. எங்களால் இவர்களை எதிர்த்து ஜெயிக்க முடியுமா என்பது தெரியவில்லை. ஆனால் இவர்களை எதிர்த்து குறைந்தபட்சம் கேள்வியையாவது கேட்டு இவர்களை மேலும் விதிமீறல்களில் ஈடுபடாமல் பார்த்துக் கொள்வதே எங்களது செயல்பாடாக இருக்கிறது என்கிறார் கார்த்திக் குமார். விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கூறிய பாதிப்பின் தன்மை குறித்து அறிய அரியலூரைச் சேர்ந்த சுற்றுச்சூழல் பொறியாளர் இளவரசனை சந்திக்க நேர்ந்தது. அப்போது விளக்கமளித்த அவர், இவர்களுக்கு அனுமதி கொடுக்கும் போதே ஆறு, வாரி, ஏரி, குளம், குட்டை, அரசு புறம்போக்கு நிலங்கள், கோயில் உள்ளிட்டவை இருந்தால் 50 மீட்டர் பாதுகாப்பு இடைவெளி விட வேண்டும். அதுவே வயல்வெளிகள் இருந்தால் 10 மீட்டர் இடைவெளி விட வேண்டும். இது விதிமுறை. ஆனால் இங்கு உள்ள சுரங்கங்களுக்கும் விவசாய நிலத்திற்கும் இடையே தேவையான பாதுகாப்பு இடைவெளி இல்லை. ஒவ்வொரு சுரங்கத்தில் ஆண்டிற்கு 2 முறை காற்று கண்காணிப்பு செய்யப்பட வேண்டும். ஆனால் இதை இங்குள்ள தொழிற்சாலைகள் முறையாக செய்வதில்லை. சுரங்கத்தில் சுண்ணாம்பு கற்களை வெட்டி எடுக்கும் போது சல்பர் டை ஆக்சைடு அதிக அளவில் வெளியேறும். அந்த சிலிகோசிஸ் தூசியை சுவாசிக்கும் போது நுரையீரல் சார்ந்த புற்றுநோய் ஏற்பட வாய்ப்புள்ளது. சிலிகோசிஸ் தூசி அதிகபட்சம் 25 மைக்ரான் போகலாம். ஆனால் 25 மைக்ரானுக்கு அதிகமான தூசி வெளியானால் அந்த காற்றை சுவாசிப்பவர்களுக்கு கண்டிப்பாக நுரையீரல் புற்றுநோய், கண் எரிச்சல் ஏற்படும். தூசியை கட்டுப்படுத்த தண்ணீர் தெளிப்பதாக தொழிற்சாலை சொல்கிறது. ஆனால் அங்குள்ள சுரங்கத்தில் தண்ணீர் தெளிப்பான் பயன்படுத்துவது போல தெரியவில்லை. 2-3 முறை லாரிகள் சென்றாலே தண்ணீர் வற்றிவிடும். பின்னர் மீண்டும் அந்த தூசி பறக்க தொடங்கிவிடும் என சுற்றுச்சூழல் பொறியாளர் இளவரசன் தெரிவிக்கிறார். மக்கள் வைக்கும் குற்றச்சாட்டுகள் குறித்து அரசு மற்றும் சிமெண்ட் தொழிற்சாலைகள் இரு தரப்பினரிடமும் விளக்கம் கேட்க நாம் முயற்சி செய்தோம். அதில் முதல் கட்டமாக சுரங்க பணிகளை கண்காணிக்கும் அரியலூர் மாவட்ட புவியியல் மற்றும் சுரங்கத்துறையை தொடர்பு கொண்டோம். அதற்கு பதிலளித்த புவியியல் மற்றும் சுரங்கத்துறை உதவி இயக்குனர் சரவணன், தனியார் தொழிற்சாலைகள் பட்டா நிலத்திலிருந்து அரசு குத்தகைக்கு விட்ட இடத்திற்கு இடையேயான பாதுகாப்பு தூரம் முறையாக பின்பற்றப்படுகிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை என்று தெரிவித்தார். இந்த பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமாக இந்திய சுரங்க பணியகம் மற்றும் சுரங்க பாதுகாப்பு இயக்குநரகம் இருவரும் மாதத்திற்கு 1 முறை தொடர்ந்து ஆய்வு செய்து வருவதாக கூறினார் அவர். அரியலூர் மாவட்டத்தில் பெரும்பாலாக தரை பகுதிகளிலேயே சுண்ணாம்பு கற்கள் கிடைக்கிறது. ஆகவே அதுபோன்ற பகுதிகளில் மணலை தோண்ட வேண்டிய அவசியமில்லை. நேரடியாக தரைமட்டத்தில் உள்ள சுண்ணாம்பு கற்களை எடுக்கின்றனர். சுரங்கங்களில் சில பகுதிகள் மணல் மூடாமல் இருப்பதற்கு காரணம் சுரங்க இடங்களில் தரைமட்டத்திலேயே சுண்ணாம்பு கற்கள் கிடைத்து விடுகிறது என்பதுதான். சுரங்கம் தோண்டிய பள்ளத்தை மீண்டும் மூடும் பொழுது அதற்கு தேவையான அளவு மண் அங்கே இருப்பதில்லை. இருந்தாலும் இவர்கள் சுரங்கத்தில் சுண்ணாம்பு கனிமம் தீர தீர இந்த பகுதிகளை தொழிற்சாலைகள் மூடி வருகின்றனர். இதில் சில இடங்களில் சுரங்க பணிக்கு குத்தகைக்கு கொடுத்த பகுதிகளில் கால அவகாசம் முடிவு பெறவில்லை. அதுபோன்று பகுதிகளில் அவர்களுக்கான கால நேரம் முடிந்த பிறகு உறுதியாக மூடப்படும் என தெரிவித்துள்ளார். இந்த சுரங்க பணிகளால் பொதுமக்களுக்கு பாதிப்புகள் ஏற்படும் வாய்ப்பு இருந்தால் அரசு சார்பில் அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என அரியலூர் மாவட்ட புவியியல் மற்றும் சுரங்கத்துறை தெரிவித்துள்ளது. அரசு தரப்பு விளக்கத்தை தொடர்ந்து அங்குள்ள 2 தனியார் சிமெண்ட் தொழிற்சாலைகளை தொடர்பு கொள்ள முயற்சி செய்தால் அவர்களிடம் மக்கள் வெளிப்படுத்திய குற்றச்சாட்டுகள் அனைத்தையும் அவர்கள் கவனத்திற்கு கொண்டு சென்றால் அதில் ஒரு தனியார் தொழிற்சாலை சார்பில் மக்கள் தொடர்பு அதிகாரி ஆனந்த் என்பவர் மட்டும் பதிலளிக்கிறார். அரசு வகுத்துள்ள ஆணை மற்றும் வழிகாட்டுதலின்படி முழுவதையும் முறையாக பின்பற்றி வருகிறோம். மாசு கட்டுப்பாட்டு வாரியம், சுரங்கத்துறை, பொதுப்பணித்துறை என அனைத்து அரசு துறையும் இதில் சம்பந்தப்பட்டிருப்பதால் அவர்கள் சேர்ந்து வகுக்கும் விதிமுறைகளை நாங்கள் நடைமுறைப்படுத்துகிறோம். இப்போது இருக்கின்ற தொழில்நுட்ப வளர்ச்சியில் யாரும் சட்டத்திற்கு புறம்பாக செயல்பட முடியாது. ஒவ்வொரு அசைவையும் GPS மூலமாக கண்காணித்து வருகின்றனர். நாங்கள் எந்த சட்டவிரோத செயல்களிலும் ஈடுபடவில்லை என்கிறார் அவர். சுரங்க பணிக்காக உருவாக்கப்பட்ட குழிகள் முறையாக மூடப்படுகின்றன. அரசு வழிகாட்டுதலின்படி சில குழிகளின் குறிப்பிட்ட பகுதிகளில் நீர்த்தேக்கங்கள் அமைக்கப்படுகின்றன.
அதில் தோட்டங்கள், தடுப்பு வேலிகள் அமைக்கப்படுகின்றன. குழிகளை மூடிய பிறகு சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகளால் ஆய்வுகள் மேற்கொண்டு அதற்கான சான்று அளிக்கின்றனர். சுரங்க குழிகளில் இருந்து அரசாங்க உத்தரவுப்படி விவசாய நிலங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் தேவையான பாதுகாப்பு இடைவெளி சரியான முறையில் பின்பற்றப்பட்டு வருகிறது என்று பதிலளிக்கிறார். வெளியேறும் தூசி மற்றும் சுற்றுப்புற மாசு அளவை கட்டுப்படுத்த ஆலை முழுவதும் 42% பச்சை மண்டலத்தால் மூடப்பட்டுள்ளது. தூசி கட்டுப்படுத்த நீர் தெளிப்பான்கள் நிறுவப்பட்டுள்ளன. சுரங்க சுற்றுச்சூழல் விதிமுறைகளை முறையாக பின்பற்றி நடப்பதாக தனியார் தொழிற்சாலை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. தமிழ்நாடு அரசு மற்றும் சிமெண்ட் ஆலைகள் தரப்பில் விளக்கம் தரப்பட்டாலும் சுற்றுச்சூழல் மற்றும் விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதை நாம் அங்கு சென்றால் கண்கூடாகவே பார்க்கலாம். இதற்கெல்லாம் ஒரு முடிவு வராமல் தொடர்ந்து கொண்டே இருந்தால் அரியலூர் மாவட்டம் ஒரு சுடுகாடாக மாற வாய்ப்பிருக்கிறது. அது இனிவரும் காலத்தில் என்றோ ஒரு நாள் மனிதர்கள் செல்ல தடை விதிக்கப்பட்ட இடமாக மாறக்கூட வாய்ப்பிருக்கிறது.